கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 16:1. தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி இங்கே ஒரு அபய குரலை நாம் இந்த நாளிலே இந்த சங்கீதத்தின் வாயிலாய் நாம் கேட்கிறோம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் இந்த நாட்களில் இந்த சத்தமானது ரொம்ப ஃபெமிலியரான ஒரு வாய்ஸ். நானும் இதுபோல தானே கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறேன், இதுபோல தானே நான் கர்த்தரோடு போராடி கொண்டு இருக்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் மத்தியிலே, கடன் பிரச்சனைகள் மத்தியிலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கத்தின் மத்தியிலே, பலவிதமான தொழில் போராட்டத்தின் மத்தியிலே, தேவ சமூகத்தில் தேவனே என்னை காப்பாற்றும் என்று சொல்லக்கூடிய இந்த கூக்குரலானது எப்பொழுதும் அநேகருடைய வாழ்க்கையிலே தொனித்து கொண்டிருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. ஒருவேளை வியாதியின் படுக்கையில், எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலையில், சுகம் பெற முடியாது என்று சொல்லக்கூடிய நிலைக்குள்ளாக இருக்கக்கூடிய மக்களுடைய வாழ்க்கையில் கூட இப்படிப்பட்ட சத்தம், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய இந்த துயர துணியானது எல்லாருடைய வாழ்க்கையிலும் கேட்கக்கூடிய ஒரு காரியமாக தான் இருக்கிறது. ஏன்னா இந்த காலவெளியில் ஒருவேளை இந்த துயர துணியோடு உங்களுடைய சத்தமும் இணைந்திருக்கும் என்று சொன்னால், தேவனே நான் இப்படிப்பட்ட ஒரு பலவீனத்தினாலே நான் போராடி கொண்டிருக்கிறேன், இப்படிப்பட்ட ஒரு நெருக்கத்திலே நான் கர்த்தாவே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறேன், இந்த வாழ்க்கையில் மிகவும் ஒரு வேதனையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், என்னை நீங்கள் காப்பாற்றினால் ஒழிய நான் காப்பாற்ற முடியாது, என்னுடைய எல்லா முயற்சிகளையும் நான் செய்து பார்த்து விட்டேன், எல்லாரிடத்திலும் நான் ஒத்தாசையை கேட்டு பார்த்து விட்டேன், எனக்கு உதவி செய்வதற்கு யாருமே கிடையாது. இந்த கால வேளையில் நான் கர்த்தாவே என்னை காப்பாற்றும், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி உம்முடைய சமூகத்தில் கர்த்தாவை கெஞ்சுகிற இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து நானும் கெஞ்சுகிறேன், என்னை காப்பாற்றும் என்று சொல்லி நீங்கள் கேட்கிற வேளையில் கர்த்தர் நிச்சயமாய் அந்த சங்கீதக்காரனை காப்பாற்றின கர்த்தர் உங்களையும் காப்பாற்ற உண்மையுள்ளவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. இந்த கால வேளையில் 5ஆம் மணி வேளையில் தேவனை நோக்கி கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெபத்தை அவர் நிச்சயமாய் கேட்டிருக்கிறார். அவர் நிச்சயமாக உங்களுக்கு பதிலளிப்பார். எனவே இந்த காலவெளியில் ஒரு சிறு ஜெபம் மாத்திரம் சொல்லுங்கள், தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி அவரை நம்பின முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டதே கிடையாது. அவரை நம்பின மக்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தா தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி கர்த்தா சங்கீதக்காரன் சொன்னது போல எத்தனையோ பிள்ளைகள் கர்த்தாவே தங்களுடைய வாழ்க்கையில் நம்பிக்கையற்ற சூழ்நிலை, நெருக்கங்கள் நிறைந்த சூழ்நிலையில், கைவிடப்பட்ட சூழ்நிலையில், கர்த்தாவே வியாதியில் கைவிடப்பட்ட நிலையில், கர்த்தாவே கடன் பிரச்சனையில் கைவிடப்பட்ட நிலையில், குடும்பத்தாரால் கைவிடப்பட்ட நிலையில், கர்த்தாவே இப்படி பல சூழ்நிலை கைவிடப்பட்ட நிலையில் கர்த்தா நின்று தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன்னு சொல்லி கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளோட வாழ்க்கையிலும் நீர் கர்த்தாவே அவருடைய வலதுகையை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லக்கூடிய அந்த கர்த்தாவே பலத்தை அவர்களுக்குள்ளாய் கர்த்தாவே ஒரு விசுவாசத்தின் நம்பிக்கை பெற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இப்போ அந்த காலவேளையில் யாருடைய குரலெல்லாம் இந்த சங்கீதக்காரனோடு சேர்ந்து உடைய சமூகத்தில் கடந்து வந்ததோ அத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் இவர்களை காப்பாற்றி அவர்களை கர்த்தா மீண்டுமாய் வாழ வைத்தீர் என்று சொல்லி சாட்சி சொல்லக்கூடிய இந்த சாட்சிகள் கர்த்தா ஏற்படட்டும் அப்பா. அப்படியா நீருடைய மகத்துவ நாமத்து நிமித்தம் இந்த பிள்ளைகளை காப்பாற்றி ஆசீர்வதித்தலும் மகிமையான காரியங்களை செய்தலும் மகிழ்ச்சியோடு இந்த பிள்ளைகள் எதிர்காலத்தில் உங்கள் சாட்சியதில் அருள் செய்தலும் இயேசுவின் நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் நிச்சயமாக இவங்களை காப்பாற்றுவார், தப்புவிப்பார், தூக்கி சுமப்பார், ஆசீர்வதிப்பார். அப்படியே செய்து உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக்குவார். God bless you.